நானும் குறைவுள்ளவர். என்றைக்கு நான் நிறைவாகிறேனோ அன்றைக்கு நான் இருக்க வேண்டிய இடம் இந்த பூமி அல்ல, பரலோகம். அன்பார்களே, எனவேதான் குறைவுள்ள என்னை நிறைவுள்ள மனிதனாக மாற்றத்தான் இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இவருடைய பார்வை வித்தியாசம், வார்த்தை வித்தியாசம். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையிலே பாருங்களேன். அவன் சொல்கிறார், நான் என்னுடைய அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறது 12 என் தசம பாகம். நான் எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். தன்னை மையப்படுத்துவது ஜபம் அல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன், என்னை உயர்த்துவது ஜபம் அல்ல. என்னுடைய இன்னொரு ஜபம் ஆரகன், அன்புக்குள்ள ஒரு பெருமையின் ஜபம். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இவனுடைய வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் இருந்தது, நல்ல கேரக்டர் இருந்தது. நல்ல குணங்கள் இருப்பதனாலே தேவன் ஜபத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அது நிச்சயமில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நல்ல பண்புகள் இருக்கலாம், பண்புகளால பதில் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மையமாக வைப்பதால உண்டாகிற பதில். இதுல ஒரு வார்த்தை கூட அன்புக்குரிய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக, காருண்யத்திற்காக இல்லை. அவன் சொல்லுகிறார், நான் இப்படி. அன்பாவளே, ஜபத்துல உங்கள் பெருமைகளையும் உங்கள் புகழ்ச்சியும் சொல்லுகிற இடம் ஜபம் அல்ல. உங்களை மறைத்து அவரை உயர்த்துங்கள். முதல் ஜபம் சொன்னேன், நம்பிக்கையின் ஜபம். மூன்றாவது ஒரு ஜபம் திருமறை சொல்லுகிறது, அவன் அல்ல. யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. நல்ல சுபாவங்கள், நல்ல பண்புகள், நற்குணங்கள். இன்றைக்கு ஜெபிக்கிற பலரிடத்துல நல்ல பண்புகள் இல்லை. அன்புக்குள்ளே நல்ல பண்புகளும் வேண்டும், ஜெபிக்கிற பக்குவம் வேண்டும். ஜெபிக்கிற அநேக மக்களுக்கு நல்ல கேரக்டர் இல்லை. அழகா ஜெபிப்பார்கள், ஆழமா ஜெபிப்பார்கள், நல்ல கேரக்டர் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நற்குணங்கள் அவசியம், அதே வேளையில தாழ்மை அவசியம். உங்களை வெளிப்படுத்துவதல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. உங்களை மையப்படுத்தி அல்ல, அவருடைய கிருபையை மையப்படுத்தி, இரக்கத்தை மையப்படுத்தி, அவருடைய நீதியை மையப்படுத்தி, அவருடைய நியாயங்களை மையப்படுத்தி, அவருடைய காருண்யத்தை மையப்படுத்தி ஜெபியுங்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல. யார் இவன்? பரிசேயன், வேதத்தை அறிந்தவன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன், அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் அல்ல. யோசித்து பாருங்கள், முதலாவது ஒரு விதவை, நாதியற்றவள், பரிசேயன், எல்லாம் உடையவன், சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு, புகழ். ஆனால் எப்படி போனான்? துக்கத்தோடு போனான். மூன்றாவது இன்னொரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 18:18 சொல்லுகிறது, அடுத்த ஒரு வார்த்தை, ஒரு தலைவன். இவன் யார்? அவன் ஒரு சமுதாயத்தாலே மதிக்கப்பட்டவன், அந்தஸ்து உள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன். எந்த நோக்கத்தோடு வந்தான்? அவன் சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு ஜெபம். திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு ஜெபம் தான். என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஜெபம் தான். ஆனால் அடுத்த சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அதை கேட்டு அவன் துக்கமடைந்தான். நன்றாக கவனியுங்கள்.